வைக்கும்போது நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி தருவார், நம்முடைய போராட்டங்களை மாற்றி தருவார், நம்முடைய வியாகுலை மாற்றி தருவார். நமக்கு எதிராக இருக்கிற எல்லா பொல்லாத கிரிகளில் அவரே நமக்கு முன்னின்று மாற்றி தருவார். எல்லா சோதனைகள் எல்லா போராட்டங்களையும் நாம் மறந்துவிட்டு கர்த்தரை முன்வைப்போமாக, கர்த்தரை முன்வைப்போமாக, இயேசு கிறிஸ்து நாமத்தை முன்பே வைப்போமாக, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நமக்கு முன்பாய் வைப்போமாக, அவர் அளவற்ற மகிமை நாம் முன்பு வைப்போமாக. நாம் அவரை பிரஸ்தாபப்படுத்த, நாம் அவரை மகிமைப்படுத்த, நாம் அவரை துதிக்க, நாம் அவரை ஸ்தோத்திரிக்க, அவர் நமக்குள்ளே உலாவுவார், நமக்கு அசைவாடுவார். நமக்கு எது பிரச்சனை காணப்படுகிறதோ, நமக்கு எவைகள் பாரமாய் காணப்படுகிறதோ, நமக்கு எவைகள் துக்கமாய் காணப்படுகிறதோ, அவை எல்லாவற்றையும் இயேசு இந்த நாளிலே அவர் உடைத்தெறிய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உடைத்தெறிய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு விடுவிக்கிறவர், நாம் ஆராதிக்கிற இயேசு ரட்சிக்கிறவர், நாம் ஆராதிக்கிற இயேசு நம்மை மீட்கிறவர். எப்பேற்பட்ட பொல்லாத அவஸ்தைக்குள் நாம் அகப்பட்டு கிடந்தாலும், எப்பேற்பட்ட மரண குழிக்குள் நாம் கிடந்தாலும், எப்பேற்பட்ட பொல்லாத கிரியில் நாம் அகப்பட்டு கிடந்தாலும், அவையிலிருந்து நம்மை மீட்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை மீட்டுக் கொள்ள வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஆராதிக்கிற பிள்ளை வெட்கப்படுத்த மாட்டார், அவர் துதிக்கிற பிள்ளை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் முன்பாக முழங்கால் பட்டி இயேசு என்று கூப்பிட ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையை தலைநிமிர பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையை தலைநிமிர பண்ணுவார். இப்போது இருக்கிற சூழ்நிலை பார்க்க வேண்டாம், இப்போது இருக்கிற நிலைமையை பார்க்க வேண்டாம், இப்போது இருக்கிற நிலைமை பார்க்க வேண்டாம், இப்போது இருக்கிற வீட்டுக்கு நிலைமையை பார்க்க வேண்டாம். இயேசு உங்களுக்காக ஒரு வாசல் வைத்திருக்கிறார், இயேசு உங்களுக்காக ஒரு வாசல் வைக்கிறார். மறுபூமியில் ஆகாருக்கு ஒரு வாசலை கண்டு தந்தார் அல்லவா, இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த செங்கடல்ல ஒரு வாசலை தந்தார் அல்லவா, உனக்கு எனக்கு கர்த்தர் வாசல் திறக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த வாசல் உனக்காய் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட வாசல்கள் உனக்காய் கர்த்தர் திறப்பார். உன் வீட்டுல தேவ மகிமை உண்டாகும்படியாக, உன் வீட்டுல தேவ மகிமை உண்டாகும்படியாக, நீ செய்த எல்லா வேலையும் கர்த்தரை ஆசீர்வதியாக, பரிசுத்த உயிரை தரும்படியாக, மேன்மை தரும்படியாக, சத்தத்தை தரும்படியாக, உற்சாக காக தரும்படியாக தேவனை நான் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக, அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. ஓ எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய கிருபை இரக்கம் வெளிப்படுத்தும் ஆண்டவரே, நன்மைகள் வெளிப்படுத்தப்படு, அபிஷேகத்தின் தைலம் இறங்கப்படுவதாக தகப்பனே. தேவனின் மகத்துவம் உள்ளவர், நீர் வல்லமை உள்ளவர், நீர் வானாதி வானங்கள் மேலாக இருக்கிற வீட்டுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன். என் தேவனால் எல்லாம் கூடும், நாங்கள் ஆராதிக்கிற இயேசுவால் எல்லாம் கூடும். அவர் விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை விடுவிக்கவும் ரட்சிக்கவும் மீட்கும் நீர் வல்லமையுள்ள தேவனாய் எங்களுக்குள்ள இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை இரக்கம் வெளிப்படட்டும், நன்மைகள் வெளிப்படட்டும், அபிஷேகம் வெளிப்படட்டும். ஒவ்வொரு கரங்களும் ஒவ்வொரு முழங்கால்களும் இயேசுவை போற்றுகிற சரங்களை மாறுகிற ஒரு அபிஷேகத்தின் தைலத்தால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. வானத்துக்கு பூமிக்கு அதிகாரம் உடைய, வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் உடைய இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம். எங்கள் துக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, எங்கள் பாடுகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, எங்கள் வியாகுலங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, எங்களை உம்மை பிரிக்கிற எல்லா பாவக்கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முடங்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கொண்டே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை கொண்டே ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும். பின்மாறி மலையை ஊற்றினீராக, அபிஷேகத்தின் தைலத்தால் நிரப்புவீராக, நுகங்கள் முறிக்கப்படுவதாக, சாத்தான தந்தங்கள் முடங்கப்படுவதாக, வானமிட்ட பொல்லாத கிரியைகள் முடங்கப்படுவதாக. இந்த குடிகுலமாக, ஜனகுலமாக, பிள்ளைகுலமாக துதிக்க விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி, உடைய வார்த்தை சொல்ல விடாதபடி, நாவின் சந்தேகப்படி கட்டுகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து அப்பிடப்பட்டு ஜெபிக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மகிமை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை இந்த கூடியை வியாகரிப்பதாக, இந்த கூடியை நிரம்புவதாக, இந்த கூடியை நிரம்புவதாக. பரலோக தூதர் இறங்கட்டும், பரலோக தூதர் இறங்கட்டும். அப்பாவுடைய கிருபை இரக்கம் உம்முடைய பரலோக தூதர் இறங்கி தகப்பனே, இந்த இடத்தை சுற்றி தகப்பனை சுத்திரிக்கும்படியாக அப்பாவுடைய தூதரை அனுப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய தூதரை அனுப்புவீராக தகப்பனே. இரத்த கோட்டைக்குள்ளாக, உமது கோட்டைக்குள்ளாக எங்கள் எல்லாரையும் மூடுவீராக, எங்கள் எல்லாரையும் மூடுவீராக தகப்பனே. அப்பாவுக்கு மகிமையாக நாங்கள் ஊழியம் செய்ய, நாங்கள் வேலை செய்ய, எங்கள் மேல் அபிஷேகத்தின் தைலத்தால் நிரப்புவீராக. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடந்து செல்லுமையா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே,
நன்மை உன் வாழ்க்கையில் எனக்கு தருகிற தேவன். அவரை நாம் ஆராதிப்போமாக, அவரை நாம் உயர்த்துவோமாக. கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி நம்மை வெளிச்சமாய் மாற்றுவாராக. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுங்க, பார்த்து வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நம்முடைய நாவுடைய சொல் பிரபாதத்துக்கு முன்பாகவே, எலும்புகள் நரம்புகள் நம்முடைய சரீரத்தில் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் நம்மை முன்னறித்திருக்கிறார், தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் முன்குறித்த ஆண்டவர் கைவிடுவாரோ, நம்மை விட்டு நீங்கி போவாரோ, இல்லை நம்மை விட்டு விலகி போவாரோ? நிச்சயமாகவே அவர் விலகவே மாட்டார். யாரை அவர் தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு செல்ல பிள்ளைகளாக அவர் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கையை நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். தீமைகள் அணுகாதபடி, பொல்லாப்பு நமக்கு வராதபடி தேவன் நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். உனக்கு இருக்கிற போராட்டங்கள், உனக்கு இருக்கிற வியாகுலங்கள், உனக்கு இருக்கிற எல்லா திகிர்கள் கர்த்தர் நிச்சயமாகவே நிரந்தரமாய் மாற்றி தருவார். நிரந்தரமாய் மாற்றி தருவார். கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை முன்குறித்து உனக்கு தர வேண்டிய நன்மைகளை உன் வாழ்க்கையில் தந்து கர்த்தரை கீர்த்தி புகழ்ச்சியாய் வைப்பார். அந்த ஈசாக்கு என்கிற மனுஷனுக்கு தன் தாய் மரித்த போது அவன் ரொம்ப வேதனைப்பட்டான். அவன் மனைவியாகிய ரெபெக்காளை கண்டபோதோ தன் தாயின் துக்கத்தை மறந்து மனைவியோடு சந்தோஷமாய் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்ல. நிச்சயமாகவே தேவன் நம்மை கைவிடுற தேவன் அல்ல. தேவன் நம்முடைய துக்கத்தை கண்டு தூரமாக இருக்கிறவர் அல்ல. தேவன் நம்முடைய வருத்தங்களை கண்டு அவர் தூரமாக இருக்கிற தேவன் அல்ல. நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு ஒரு அறுவடை வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு நன்மை வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு நல்ல அழகான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாகவே நிறைவேறும். கையை தட்டி சொல்லுங்க, அந்த ஆவியானவரே, என் உள்ளத்தில் ஆவியை செய்த ஆண்டவரே, என் குடும்பத்தில் வாசம் பண்ண ஆண்டவரே, என் உள்ளத்தில் கிரி செய்த ஆண்டவரே, என் துக்கங்களை கிரி செய்த ஆண்டவரே, என் போராட்டங்களை மாற்றி தருகிற ஆவியானவரே, எனக்கு எல்லா துக்கத்தையும் மாற்றி எனக்கு சமாதான சந்தோஷம் நிறைவேற தருகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை உமது கையில் தருகிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவா, எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. வெளிப்படுத்த முன்பாக இதோ எங்கள் பாரங்கள், எங்கள் நிறைகளை இயேசுக்கு முன்பாக வைத்ததற்கு எல்லாம் ஆய்வோட ஸ்தோத்திரம். தடைகளை உடைத்தறிகிற முன்பே சென்று கோணலாக்கி செவ்வையாக்கி நம்மை உயர்த்துவார். அவர் உண்மை உள்ள தேவன், சதா காலங்கள் நம்மோடு இருக்கிற தேவன், மரணம் வழியென்றும் நமக்கு நல்ல தேவனாக, நல்ல ரட்சகராக, நல்ல மீட்பராக, நல்லவராகவே இந்த வாழ்க்கையில் என்னென்று வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் கையை தட்டி மகிமை செலுத்துவோமாக, கையை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. புதிய சதத்தினாலும் ஸ்தோத்திர பலியினாலும் நாம் அவரை மகிமைப்படுத்துவோம்.